வணக்கம் திரு ராகவேந்திர ராமையா. என்னதான் நடந்துச்சு? வணக்கம் கீதா. ஸோ என்ன நடந்துச்சுன்னா 3 வருஷம் பிஃபோர் வந்து நான் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன். ஸோ அது மலேசியாவில் கொஞ்சம் ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, வீக்கெண்டில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணோம், சரி வீட்டுக்கு கிளம்ப வேணாம், நம்ம வந்து போய் குளிக்க போகலாம், ஒரு வாட்டர் ஃபாலில் வந்து குளிக்க போகலான்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த வாட்டர் ஃபாலில் வந்து ரொம்ப ரிஸ்கியான இடம். அங்கே வந்து நிறைய பேர் வர மாட்டாங்க, வர சான்சஸ் ரொம்ப குறைவு. ஆனால் வருவாங்க, சீக்கிரமாக குளிச்சு கிளம்பிடுவாங்க. அங்கே கொஞ்சம் டேஞ்சரஸான இடம், ரிஸ்கியான இடம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், வீக்கெண்டில் மோட்டரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் போனோம். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணோம், அங்கே வந்து எங்கள் யூனிவர்சிட்டி கிட்ட வந்து ஒரு ஹாண்டடான பில்டிங் இருக்கும். ஸோ அங்கே அந்த பில்டிங் யாரும் போக மாட்டாங்க. அது கீழே வந்து என்ன இருக்குன்னா கண்டன் கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அந்த குதிரை அதெல்லாம் வந்து அங்கே கீழே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து அங்கே யாராச்சும் உட்காந்துருப்பாங்க, காட்டு இல்லைன்னா வந்து அங்கே வேலை செய்யறவங்க வந்து காலையில வந்துட்டு ஒரு மத்தியான போல கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட வேலை. ஸோ அப்போ ராத்திரி ஆயிடுச்சு, ஒரு 8 ஆயிடுச்சு. இப்போ 9 ஆக போகுது. நம்ம என்ன பிளான் பண்ணோம், சரி குளிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரிட்டு நம்ம பிளான் பண்ணி போனோம். ஸோ போகும்போது நம்ம மோட்டர்லாம் கீழே அடுக்கி வச்சுட்டு அது வந்து ஒரு படியா இருக்கும் நடந்து போறதுக்கு. ஸோ அந்த படி போறதுக்கு இருட்டா இருக்கும். ஸோ அது நமக்கு டார்ச் லைட் தேவை. அப்புறம் நம்ம சில தடவை எடுத்துட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு போகணும், நெருப்பிட்டு எடுத்துட்டு போனோம். ஸோ நம்ம நினைச்சோம் எதுவுமே இருக்காது, சும்மா பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குன்ட்டு. அந்த மாதிரிட்டு நம்ம கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரை பண்ணோம் ஏறதுக்கு. அதாவது வாட்டர் ஃபால்ல போய் குளிச்சிட்டீங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த ஹாண்டட் பில்டிங்க்கு போகலான்னு டைம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. நம்ம போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, அங்க வந்து ஒரு கார்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, என்னோட ஷிஃப்ட் முடிய போது, நீங்க வந்து கிளம்புங்க, நானும் கிளம்புறேன், போட்டிட்டு கிளம்ப போறேன்ட்டு. ஸோ அப்ப என்ன பண்ணோம், சரி நாங்க கிளம்புறோம்ட்டு போய் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், 12 மணிக்கு திருப்பி வந்தோம். 12 மணிக்கு சரி போய் பார்க்கலாம் என்ன இருக்கு, அவரு தான் கிளம்பிட்டாரு அந்த மாதிரிட்டு சும்மா போய் பார்த்தோம். நம்ம ஏறிட்டோம். மேலே ஏறிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை பேசிட்டு என்ன இருக்க போகுது மச்சான், சும்மா ஜோக் அடிச்சுட்டு வந்துருந்தோம். அப்புறம் ஒரு பையன் வந்து சொன்னா, மச்சான் எனக்கு வந்து சரியா பாடல, நம்ம வந்து கீழே இறங்கிடுவோமா அந்த மாதிரிட்டு. அப்ப நம்ம கேட்டோம், நான் அந்த இடத்துல இருந்தேன். ஸோ நான் கேட்டேன், எதுனால்டா, எதுவுமே இல்லையே, நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, இருட்டா இருக்கு, என்ன கடைசி மேல இருக்க மாடிக்கு பார்த்துட்டு கீழே இறங்கிடுவோமே, நான் வீக்கெண்ட் வேற, நம்ம எங்க போறோம் அந்த மாதிரிட்டு. அப்போ சொன்ன இல்லை வேணாம் மச்சான், எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது, என்னால முடியல, என்னால இங்க இருக்கிற, ஸோ வாங்க கீழே இறங்கிடலான்ட்டு. நாங்களாம் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டு அந்த பையனோட மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த ஒரு பையனோட ஃப்ரெண்டு, அவன் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்மளுக்கு தெரியல அவன் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பியோன்னா அவனோட மோட்டர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஸோ லேட்டா வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்தோடனே அந்த பையனுக்கு வந்து ஒரே காய்ச்சல். என்னடா காட்சியா இருக்கு அந்த மாதிரி, என்னடா நடந்துச்சு, ஏதாச்சும் கொசு கடிச்சிருக்குமோ இல்ல ஏதாச்சும் இதா இருக்குமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டோம், ஏதோ டிஸ்டர்ப் பண்ண போகுது அந்த மாதிரின்ட்டு. அந்த பையன் சொன்னா, இல்ல மச்சான், நம்ம ஏறும் போது நம்ம பின்னாடியே வந்து ஒரு உருவம் நம்ம கிட்ட வந்துச்சு. ஆனா அவன் என்ன சொன்னா, அது உருவம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது, அது வந்து ஒரு உருவம் மாதிரி இல்லாம ஒரு உடல் மாதிரி நம்ம கூட நடந்து வந்துச்சு. நம்மளுக்கு யாருமே வந்து ஃபீல் ஆகல. ஆனா அவனுக்கு வந்து பின்னாடியில வந்து இப்ப நம்ம நடந்து போறோம், பின்னாடி யாராச்சும் வந்து நமக்கு தெரியும்ல. சோ அதே மாதிரிதான் அவனுக்கு வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி. ஆனா அவன் என்ன சொன்னா, உருவம் இல்ல மச்சான், அது வந்து யாரோ வந்து என் பின்னாடி நடந்து வர மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரிட்டு. அவன் சரி பயப்படாதடா, இது என்ன இருக்கு அந்த மாதிரிட்டு நம்ம விட்டுட்டோம். சோ அவன் ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து வாஷ்ரூம் போயிருக்கான் மூஞ்சி கழுவுறதுக்கு. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவேல், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மூஞ்சி கலவை நம்ம ஃபேஸ் வாஷ் அதான் எடுத்து போவோம் வாஷ்ரூமுக்கு, ஹாஸ்டல் வேற. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு
அவன் மூஞ்சி கழுவிட்டு அவன் வாஷ்ரூம் அவன் ஒண்டியா தான் இருந்தான். ஸோ மூஞ்சி கழுவிட்டு அவன் ஃபேஸ் வாஷ் அங்கேயே விட்டுட்டான். இப்படி திரும்புறதுக்குள்ள திருப்புறதுக்குள்ள ஃபேஸ் வாஷ் எடுக்க அவன் அந்த கண்ணாடியில வந்து ஒரு உருவம், அவன் நல்லா சொன்னான். அந்த உருவம் வந்து எப்படின்னா பிளைண்ட் ஃபோல்டட். அந்த பிளைண்ட் ஃபோல்டட் வந்து ஒரு ரெட் கலர் துணியில கட்டி இருந்துச்சு. அந்த கண்ணு கை இல்லைன்னு சொன்னான். கையில சொன்னா அந்த சிறை பார்க்க, ஏன்னா அவன் திரும்புறதுக்குள்ள பார்த்துட்டான். ஸோ அவன் பார்த்துட்டு அவன் ஓட ட்ரை பண்ணா, ஆனா விழுந்துட்டான். ஸோ அதான் அவன் சொன்னா உருவல மச்சான் அது வந்து ஒரு உடன் மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னா நம்ம ஏறும் போது யாரோ வந்து என் காதுல வந்து ஏதோ ஒரு பாஷை அசிங்ல வந்து பேசிட்டே வந்தாங்களா, டீஸ் 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 அந்த மாதிரின்ட்டு. அப்ப அவனும் நல்லா விட்டு கேட்டு இருந்தான், என்ன பாஷை தான் பேசுறாங்க அந்த மாதிரின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு அவன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உஸ்தாத் பார்க்க போயிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, பொந்தியானா அந்த மாதிரின்ட்டு. பொந்தியானா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து சில பொந்தியால வந்து கண்ணு கட்டி இருக்கும் அந்த மாதிரின்ட்டு. ஸோ அந்த உருவம் வந்து அவங்க கண்ணு வந்து ரெட் கலர் துணியில கட்டியிருக்காங்க. பட் உருவம் வந்து பெண் உருவமா, முடிலாம் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு எதுவும் டிஸ்கிரைப் பண்ணாரா? அவன் என்ன சொன்னான்னா, அந்த முடி வந்து ரொம்ப தெரியல, பின்னாடி இருந்த மாதிரி சொன்னான். ஏன்னா அவன் திரும்ப லேசா தான் பார்த்தேன், ஏன்னா பயந்துக்கிட்டு சிறா பார்க்கல. ஆனா அவன் என்ன சொன்னா, கையில அந்த கண்ணு வந்து ரெட் கலர் பிளைண்ட் ஃபோல்டடா இருக்கும் அந்த மாதிரின்ட்டு அவன் சொன்னான். அந்த உஸ்தாத் காட்டினாங்க, ஒரு போட்டோ காட்டினாங்க எப்படி இருக்கும்ட்டு. அந்த உருவம் பார்த்த மாதிரி ஆமா அதே மாதிரிதான் பார்த்தானா, அது வந்து டைப் ஆஃப் பொந்தியானா மாதிரி தான். ஸோ அங்க வந்து மிம்மா ஒரு கேஸ் நடந்திருக்கு, மோர் கேஸ் நடந்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கு அந்த மாதிரின்ட்டு. ஒன்னு என்ன சொன்னேன்னா, நான் மோட்டர்ல வரும்போது என்னோட முனுக்கு வந்து யாரும் சின்ன பிள்ளை உட்காந்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்ப நம்ம மோட்டர்ல போறோம், இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளை முனுக்கு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அதே மாதிரி யாரும் அந்த மோட்டரோட இது பிடிச்சிருக்க மாதிரி அந்த ஃபீல் வரும், சின்ன பிள்ளை உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் வந்துச்சுட்டா, பெராட்டா இருந்துச்சு மோட்டர் அந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அதான் ரொம்ப அந்த போட்டோ நான் கூட தான் பார்த்தேன், நான் பார்க்க முடியல. ஏன்னா அந்த எஸ்பெஷலி அந்த ரெட் கலர் அந்த பிளைண்ட் ஃபோல்டட் இருக்கு, அதான் ரொம்ப கிரேசியா இருக்கு. அதான் அவங்க எரிஞ்சு போன மூஞ்சி மாதிரி இருக்கும். அந்த ரெட் பிளைண்ட் ஃபோல்டட் வந்து கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அதான் ரொம்ப இதான ஸ்டோரி. ஆனா அதுக்கப்புறம் ரிகவர் ஆயிட்டாரு, காய்ச்சி கீச்செல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிட்டாரு. ஆனா என்னன்னா அவருக்கு அந்த உருவம் சொன்னாரு, அந்த உடல் மாதிரி சொன்னால அது அப்பப்ப வருது. அந்த அப்பப்ப ஏதாச்சும் யோசிச்சாரு, அந்த உடல் மாதிரி அவருக்கு அந்த தாட்ஸ்ல வருது. இப்ப ராகவேந்திரா ஃப்ரீயா இருப்பீங்க, அந்த ஹாண்டட் பில்டிங் போயிட்டு வரலாமா? சேர்ந்து போயிட்டு வரலாம். இன்னும் டிகிரி இருக்கு போறதுக்கு மறுபடியும். சொல்ல மறந்துட்டேன். Congratulations for 1 million கிட்டிருக்கு. Thank you so much. உங்க மாதிரி ஆளுங்கனால தான் இந்த ஒரு ரெக்கார்ட். Thank you so much. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க திரு சிவா, என்னதான் நடந்துச்சு? நான் ஒரு வேலை விஷயமா வந்து லங்காவ் பினோன்னு சொல்லி இந்தோனேஷியாவுக்கு வந்து போயிருந்தேன். நான் வந்து டிம்பரோட அந்த வேலைகள்லாம் செய்கிறோம். ஸோ அந்த டிம்பர் பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்கிற வேலையில் வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து அங்கே மிஷினரி இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்? அங்கே டிஸ்டர்பன்ஸ்னாக்கா மிஷினரிலாம் வந்து ஓடிட்டு இருக்கிற மிஷினரிலாம் நின்றோம், ஆளுங்களோட ஜாமான் வந்து காணா போவோம், சாப்பாடு ஜாமான்லாம் வந்து தள்ளி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ அங்கே வந்து நம்ம இருக்கிற அந்த லங்கா பினோன்னு சொல்லி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குரு இருப்பாங்க.
ஸோ அந்த குரு கிட்ட மூலியமா வந்து இதை பற்றிலாம் ப்ராப்ளம்லாம் சொன்னோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் வந்து ஈஸின்னு கேட்டுட்டு தான் வந்து அங்கே போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்களும் வந்து அவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள்லாம் செய்யணும், அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு திரும்பியும் வந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு 3 பேர் வந்து மிஷினரியை எடுத்துட்டு உள்ளுக்கு போவாங்க காட்டுக்குள்ள. அது வந்து ஒரு 10,000 ஏக்கர்ஸ் வந்து அந்த ஏக்கர்ஸ். ஸோ உள்ளுக்கு வந்து மிஷினரி இருந்துச்சுனாக்கா வந்து மிஷினரிலாம் வந்து உள்ளுக்கே வந்து பார்க் பண்ணிடணும். ஸோ அங்கேருந்து நம்ம திரும்பி எடுத்து வர முடியாது, அங்கே வந்து கேமா போட்டு ஆள் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 days 3 days வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க, ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அது வந்து அவங்களோட பாஷையில் வந்து என்னமோன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் பார்த்தது, எங்க கண்ணால் பார்த்தது வந்து ஒரு தேவதையோட ஒரு லுக். அது எப்படி இருந்துச்சு? அது கோல்ட் கலர்ல வந்து சட்டை இருக்கும். அதாவது வந்து ராஜா ராணிங்களோட ஷூட்ல வந்து அந்த தேவதை வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அவங்க வந்து ஏதோ வந்து கெட்டதா இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இவங்க எங்க கூட இருந்தவங்கலாம் சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, அது எனக்கு அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. ஸோ அவங்க அந்த ஊர்ல வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தேவதை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோட அழகு பார்த்தீங்கன்னா, அதோட அழகு வந்து ரொம்ப 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 அழகான ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அழகு வந்து ரொம்ப யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு தேவதை. அது தலையில கிரீடம்லாம் இருக்கும். அது நின்று இருந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தண்ணியில, அது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில இருக்கு, கீழே இருக்குது, அந்த கால் வந்து தெரியல. இந்த ஷூட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்ட் கலர்ல இருக்கும். தலையில அந்த கிரீடம் அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ இவங்க பார்த்துட்டு இவங்க எங்க கூட இருக்கிறவங்க அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த இடத்துல வந்து இவங்களோட இடம் தான் அது, ஸோ நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பார்த்துட்டு தெரியாம. ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக அங்கே இருந்து பார்க்குறோம்னா அந்த கேம்ப்குள்ளே இருந்து நாங்கள் போட்டிருக்க அந்த கேம்ப்குள்ளே இருந்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு ராத்திரி நேரம் ஒரு மணி இருந்துச்சுனாக்கா ஒரு 11 மணி அந்த மாதிரி இருக்கும், 11-11:30 மணி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது வந்து அவங்களோட இடம், நம்ம தான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்ககிட்ட அக்யூ பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட பேசி அவங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தானே இந்த காட்டுக்குள்ளே வேலைலாம் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஏன் வந்து நம்மளுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, அது வந்து வேற ஒரு விஷயம், அது டிஸ்டர்பன்ஸ்ன்ட்டு வந்து வேற, இது வந்து தேவதைன்னும் போது வந்து இவங்க வந்து நம்மளுக்கு லக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்குறவங்க தான், அவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கதைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மணி ஒரு ரொம்ப நேரம் இல்லை, கிட்டத்தட்ட இருந்தால் ஒரு 15 நிமிஷம் அங்கேயே நின்று பார்க்குற மாதிரி பார்த்தோம். கிட்டத்தட்ட நான் எங்களுக்கு வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் அந்த தேவதை நின்றதுக்கும் நாங்கள் கேம்ப் போட்டு. அவங்க பார்க்குறாங்க, அங்கேயே நின்று பார்க்குறாங்க. என்னன்னா எந்த ஒரு செய்கையும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து ஓரத்திலேயே நிக்கிறாங்க. சீக்கிட்ட நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம், அதுல வந்து ஒரு கோல்ட் கலரோட ட்ரெஸ் போட்டுட்டு தள்ள கிரீடெல்லாம் வச்சுட்டு தனியா தெரியுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்கணும்? ஆமா, ஸ்கேரியா தான் இருக்கும் அதுவும் அந்த நேரத்துல அந்த காட்டுல. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்க அதை ஒரு வாட்டி நாங்க பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு அதே ஏன்னா நாங்க வந்து அங்க கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் அங்க இருக்கணும், வேலை செய்யணும். 10,000 ஏக்கர்ஸ் வந்து நாங்க செய்யணும். ஸோ அதனால நாங்க 1.5 வருஷம் அங்க இருக்கணும். நாங்க போயிட்டு மலேசியாவுக்கு வந்துட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த வேலை செய்யற டைம்லயே வந்து இன்னொரு விஷயமும் பார்த்தோம். அப்படி இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
ராகவில் இது மர்ம தேசம். திரு சிவா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் இந்தோனேஷியால ஒரு காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை இதுக்கு முன்னாடி சொன்னாரு. வேற இன்னும் என்னெல்லாம் அங்க நடந்துச்சு சார்? இன்னொரு விஷயம் வந்து அதே இடத்துல தான், ஆனா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் தாண்டின பிறகு நடந்தது. அங்க வந்து ஒரு ஒரு சின்ன நாங்க தங்குறதுக்கான ஒரு கேபின் வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு கேபின் இருக்கும். ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு இடம் கட்டி கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அவங்க தான் அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே தங்குவாங்க. ஸோ இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க இதில் லங்காப்பினோவில் வந்து ஒரு ஃபேவரட்டான சாப்பாடு என்ன சாப்பாடுன்னா பாஸ் பேரில் வந்து அவங்க ஒரு மாதிரி மெரினேட் பண்ணி சாப்பாடு செஞ்சு எடுத்து வருவாங்க. அது அவங்கலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்பாடு அது. ஸோ அந்த டின்னில் வந்து அந்த பாஸ் பேரை வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ நான் வந்து டயட்டில் வந்து அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்களோட கேபின் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அங்கே இருக்கும் போதே எங்ககிட்ட வந்து லைட்டரு இன்னும் கேட்கறதுக்காக அவங்கள கூப்பிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு எங்கிட்ட லைட்டர் வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க, படுத்திருக்காங்க. ஸோ அவங்க வச்சிருந்த சாப்பாடை பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து இல்லை கீழெல்லாம் சதுரி கிடக்குது. அந்த பாஸ்பேரெல்லாம் கீழே சதுரி கிடக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா அவங்க வந்து அங்கேயே உள்ளவங்கனால அவங்களுக்கு தெரியுது அது என்னவா இருக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த தோயல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இதில் ஒரு 5 வயசு ஒரு பையன் வந்து நம்கின்லாம் கட்டி விட்டுட்டு உடம்பு முழுதும் வந்து வெள்ளை கலரு பவுடர்லாம் போட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு நடுவில் வந்து நெத்தியில கருப்பு போட்டு அங்கங்க அந்த பவுடர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா அங்கங்க ஒரு மாதிரி பூக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு திட்டுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியா இருக்கும் அந்த உடம்பு. அது வந்து ரொம்ப பயந்து தான் வந்து அந்த இடத்த விட்டு வரும். ஆனா அது வந்து உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அங்க வந்து ஆள் இருக்காங்க. அப்ப நாங்க இந்த 5000 ஏக்கர்ஸ்குள்ள போனாலையும் நாங்க வந்து அந்த ஒரு ஆளை வந்து நாங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு கால் பண்ணிட்டு அவர் வந்துட்டாரு. ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அவங்க. அது எப்படி பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு அது நாங்க பார்க்கல. பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம இந்த வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம், ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. கால் பண்ணி வர சொன்னாலையும் மறுநாள் வந்து நைட் வந்து ஒரு 12 மணிக்கு அவர் வந்து அட்லீஸ்ட் 9 மணிக்கெல்லாம் வந்தாரு. பட் அந்த 12 மணிக்கு அவங்கள அங்க வர சொல்லி இப்ப நானு நம்மளோட டீம் எல்லாமே அங்க இருக்கோம். ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்களா அந்த தோயுல் பார்க்க எப்படி இருக்கும்னு, சோ நீங்களும் பாத்தீங்களா அந்த தோயுல? எஸ், நானும் பார்த்தேன். அது வந்து எங்க இருந்து பார்த்தோம்னாக்கா நாங்க இருந்த அந்த கேபின்ல இருந்து அந்த கொஞ்சம் கிட்ட, அது வந்து மறுநாள் தான் நாங்க வந்து பார்த்தோம். மறுநாள் வந்து அவர் வர சொன்ன பிறகு அவர் பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, ஸோ அப்பதான் நாங்க வந்து அதை பார்த்தோம். கட்டையா இருக்கும். நாங்க வந்து உட்காந்துருக்கோம். அவர் வந்துட்டாரு. ஸோ அவரோட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க உட்காந்துருக்கோம். எட்டி அது வந்து என்ன செய்யணும்னாக்கா குரங்கு செட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த குரங்கு செட்டை வந்து அந்த தோயில் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ எட்டி பாக்குறது, நம்ம மேல கல்லு விட்டு அடிக்கிறது, நம்ம மேல குறுப்ப போறது, நம்ம மேல ஏதாச்சும் தூக்கி வீசுறது, அங்கங்க போய் தட்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யும். ஸோ அப்போ அவரு வந்துட்டு அவர் கொஞ்சம் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு சொன்னாரு, நீங்க கட்டி இருக்கிற அந்த கொங்சி வந்து அது வந்து அதோட இடம், அந்த இடத்துல தான் அது வந்து தங்கி இருக்கு ஒரு நாள். ஸோ நீங்க அந்த கரெக்டா அந்த கொங்சியை அந்த இடத்த அழிச்சுட்டு நீங்க போட்டீங்க, அதான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் மூசவாய்க்க கூடாது, நம்ம வந்து அவங்க கூட சண்டைலாம் போடக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு சாரா பைவான வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போகும்போதுன்னு சொன்னவங்க எப்படி கூப்பிட்டு போனாங்கன்னா அங்கதான் வந்து இதுல ஸ்டோரியே இருக்கு. ஸோ அப்பதான் நான் வந்து அதை பார்த்தேன். அது வந்து எங்களுக்கு வந்து தெரியுது, இங்க இருந்து விட்டடிக்குது, அந்த இதெல்லாம் தெரியுது. பட் அது முழுசா நான் பார்த்தது எப்பன்னா அவர் கடைசியா வந்து அதை வந்து பிடிச்சி அதை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா உட்கார போட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து கீழே முட்டி போட்டு பின்னாடி கையில பிடிச்சி தூக்குவோம்ல, நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி கை பிடிச்சி பின்னாடி உப்பு கொட்டி தூக்கிட்டு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து உப்பு கொட்டிடுவான். ஸோ அந்த உப்பு கொத்தி அந்த மாதிரி தூக்கும் போது அதோட உருவம் வந்து ஃபுல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சு, உடம்பு அப்படின்னு முழுசா காலு கை எல்லாமே தெரியாது. காலில் வந்து ஒரு கெல்லாங் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நம்கின் கட்டணா எப்படி இருக்கணுமோ அந்த நம்கின் கட்டண மாதிரி தான் இருக்கும். மூஞ்செல்லாம் உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். ஸோ அவர் வந்து தோல்ல இறங்கின கையோட அவங்க வந்து தோல் வந்து வளைஞ்சிருக்கும். ஆனால் நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இது வந்து பார்த்தது எங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு அதிர்ச்சி தான். எனக்கு எங்க கூட இருந்தவங்களுக்கும் அதிர்ச்சி. ஆனா அந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் நார்மல்.
ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஏரியால வந்து இருக்கிற ஒரு விஷயம் தான், இது வந்து நம்ம தான் அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம், ஸோ இதனால வந்து இதுல ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து அதை கொண்டுட்டு போயிட்டாங்க. நீங்க அதை பார்த்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆனீங்களா? அதே ஞாபகமா இருந்துச்சா, இல்ல உங்களுக்கும் அப்படியே அப்படின்னு ரொம்ப நார்மலா இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலி வந்து நான் இந்த லைன்ல வந்து ஒரு 13 வருஷம் இருக்கேன். இதுன்னு இல்லை, இப்போ நம்ம சொல்றதுக்காக அந்த 2 சாரி இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரொம்ப டீப்பா இவ்வளவு கிட்ட இவ்வளவு கிளியரா பார்த்தனாக்கா இந்த 2 ஸ்டோரி தான். ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பயாங் இந்த மாதிரி விஷயம் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த 2 ஸ்டோரி வந்து நான் அந்த தேவதையும் பிளஸ் வந்து இந்த இதுவும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.